ஹாய் பீப்புள், இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த வெப்சைட்டை அவங்களோட பிசினஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்டா ரேங்க் பண்றதுக்கு அவங்க ஃபாலோ பண்ற ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் SEO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. இதுல நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் போடணும், நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், நிறைய ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆர்கானிக்கா யாராவது நம்ம கம்பெனி ரிலேட்டடா இல்ல நம்ம பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணும்போது அது வந்து பாப்பப் ஆகும். ஸோ இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏஐ வந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் SEO அப்படிங்கிற ஒண்ணே அழிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலா ஆமாங்க, SEO அப்படிங்கிற ஒண்ணு அழிஞ்சு போச்சு. there is something called GEO which has come inside. So இன்னைக்கு வீடியோல SEO னா என்ன, AEO னா என்ன, GEO னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So நம்பர் 1 SEO. SEO னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது மாதிரி தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது நார்மலா நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த வெப்சைட்ல வந்து நாம நம்மளுடைய பிசினஸ் வந்து போர்ட்ரே பண்ணி வச்சிருப்போம். நம்மள சுத்தி இருக்கிற யாராவது அந்த ஒரு பிசினஸ் சர்ச் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்டா ரேங்க் பண்ணி வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வந்திருக்கேன், சென்னை ஏதாவது ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா டாப் 10 ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படின்னு டைப் பண்றப்ப ஒரு 10 ஹோட்டல்ஸ் வந்து எனக்கு வந்து மேல வந்து நிக்கும். அதாவது ஆட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்கானிக்கா எனக்கு வந்து ஒரு 10 ஹோட்டல்ஸோட வெப்சைட் வந்து பாப்பப் ஆகி நிக்கும். சோ அதுதான் வந்து SEO பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஹோட்டல்ஸோட லிஸ்ட். இது வந்து ஆர்கானிக்கா அவங்களே வந்து அவங்களோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணி கரண்டா என்ன போய்கிட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது கூகுளோட சர்ச் இன்ஜின் வந்து இந்த வெப்சைட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து SEO. நம்பர் 2 ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த SEO அப்படிங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா, அதாவது ஒரு 2010ல இருந்து இல்ல 2015க்கு அப்புறம் கூட இருக்கும், இல்ல 2010க்கு அப்புறம் தான் சிரி அப்படிங்கிற ஒண்ணு உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கூகுள்ல வந்துட்டு ஹே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AI டூல் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அலெக்சால இருந்து, அதாவது அமேசான்ல இருந்து அலெக்சா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் டோன் AI மாடல் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சோ இது மூலமா நம்ம வந்து கூகுள் கிட்ட வந்து ஏதாவது ஆன்சர் கேட்கும்போது கூகுள் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஆன்சரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 10 ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படி நம்ம கூகுள் கிட்ட ஹே கூகுள் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கூகுள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம கிட்ட கொடுக்கும். சோ அதுதான் வந்து ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. மூணாவதா இருக்கிறது தான் GEO, அதாவது ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம நார்மலா ChatGPT கிட்ட போயிட்டு டாப் 10 ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படின்னு கேட்கும்போது ChatGPT வந்துட்டு அது சென்னையில இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட சர்வீஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு டாப் 10 ஹோட்டல்ஸ் வந்து காமிக்கும். இதுதான் வந்து ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நார்மலா ChatGPT ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும், அதுவே உங்களுக்கு வந்து 10 ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணும், அந்த 10 ஹோட்டலோட நம்பர் சஜஸ்ட் பண்ணும், அந்த 10 ஹோட்டல்ல இருக்க சர்வீசஸ் எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி ஒரு 10 ஹோட்டல் சஜஸ்ட் பண்றதுக்கு யாருமே வந்து SEO இல்ல யாருமே வந்து கீவேர்ட்ஸ் போடுறது கிடையாது. AI வந்து automatically it analyzes the website, automatically it analyzes the content that the clients are giving. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குது. சோ இன்னைக்கு உலகத்துல SEO அப்படிங்கிற ஒண்ணு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, AEO அப்படிங்கிற ஒண்ணு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. and what we are currently going for is GEO, generative engine optimization. சோ இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது AI வந்து என்னோட பிசினஸ் வந்து ப்ரோமோட் பண்ணி கொடுக்கணும், AI வந்து என்னோட பிசினஸ் பத்தி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்ல வந்து வர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்க அப்படின்னா SEO ல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, AEO ல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் GEO. ஏன்னா GEO அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குது. சோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்பனா தான் நீங்களும் வளருவீங்க, உங்க பிசினஸும் வளரும். சோ गाइस, இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி AI ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you guys, see you in the next video.